வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா. இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனில் வந்து சில கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன். லெக்ஸ் பர்னிங் சென்சேஷன் இருந்தால் B12 குறைச்சலான்னு கேட்டிருக்காங்க. அதாவது கால் எரிச்சல்னா B12 குறைச்சலான்னு. ஆமாம், அது ஒரு காரணமாக இருக்கலாம். அது முக்கிய காரணம், காமனாக அடிக்கடி பார்க்குற காரணம். அதனால அது சரியாகுதான்றதுக்காக B12 இன்ஜெக்ஷன் போட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து சுகர் இருக்கவங்களுக்கும் அந்த மாதிரி எரியலாம். B12 நார்மலாக இருந்தால் கூட டயபெட்டிக் நியூரோபத்தின்னு அதுக்கு மருந்து மாத்திரைகள் இருக்குது. அது தவிர சில கண்டிஷன்ஸ் நியூரைட்டிஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்கள் நரம்பு டாக்டர் தான் பார்க்கணும். பட் B12 குறைச்சலாக இருந்தாலும் கால் எரியலாம். அப்புறம் சஜஷன் ஃபார் அ டீனேஜ் கேர்ள் என்ன மருந்து மாத்திரைன்னு கேட்டிருக்காங்க. முன்னாடி சொன்ன டீனேஜ் பாய்க்கு சொன்ன மாதிரியே தான். ஆனால் ஸ்பெஷல் எம்ஃபசிஸ் வந்து அயர்ன் B12. அயர்ன் எஸ்பெஷலி விமென்க்கு அயர்ன் குறைச்சலாக தான் இருக்கும் அநேகமாக. அதனால் தினம் ஒன்று போடுறது பெட்டர். அதை தவிர வந்து B12 மல்டிவிட்டமின் மல்டிமினரல். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட் 3 வருஷமாக இருக்குது. ஆனால் நீ பெயின் பிக் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு எழுதியிருக்காங்க. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் இன்னும் நீ பெரிய ப்ராப்ளமாக இருக்கலாம், இவங்க ஃபுல் கண்ட்ரோலில் வரலன்னு அர்த்தம். ஒரு ஜாயிண்ட் மட்டும் ப்ராப்ளம் வந்தால் அந்த ஜாயிண்ட்டில் மட்டும் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போட்டால் அது சரி பண்ணிவிடும். மிச்ச ஜாயிண்ட்டுக்கெல்லாம் மாத்திரை கரெக்டாக இருக்கலாம். அதனால் இன்ட்ரா ஆர்டிகுலர் ஸ்டீராய்ட்ஸ் ஜாயிண்ட்டுக்குள்ளே ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போடணும். அது நீங்கள் உங்கள் டாக்டரை பாருங்கள், உங்கள் ருமட்டாலஜிஸ்ட். அதை தவிர வந்து மற்ற ஜாயிண்ட்லேயும் வீக்கம் இருந்தது, இல்லை ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனுக்குலாம் குறைய மாட்டேங்குதுன்னா மொத்த மெடிசனே ஜாஸ்தி பண்ண வேண்டும். பட் ஸ்வெல்லிங் அண்ட் பெயின் இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோலில் இல்லை, அப்படியே விட்டுறாதீங்க. ஏன்னா அந்த ஸ்வெல்லிங் வந்து உள்ள டேமேஜ் காஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே, அதாவது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இன்ஃப்ளமேஷன் ஸ்டேஜ், டெஸ்ட்ரக்டிவ் ஃபேஸ்னு இருக்குது, டெஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ்னு இருக்குது. அதாவது இன்ஃப்ளமேஷன்னா அந்த வீங்கிட்டு இருக்கும். அந்த வீங்கிறதுனால சில கெமிக்கல்ஸ்லாம் சுரக்கும், அதெல்லாம் போன்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஒரு ஸ்டேஜ் மேலே போன் எல்லாம் ஜாயிண்ட்ஸ்லாம் டெஸ்ட்ராய் ஆகிடுச்சுன்னா ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணும். அதனால் அந்த இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸில் வீக்கம் இருக்கும்போதே நீங்கள் மருந்து மாத்திரைகள் கொடுத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆகும். டிஸ்க் பல்ஜ் L4 L5 சயாட்டிக்கா இருக்குது, என்ன பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. அகெயின் நீங்கள் வந்து ஒரு ஆர்த்தோபெடிஷன் இல்லை ருமட்டாலஜிஸ்ட் இல்லை ஸ்பைன் சர்ஜன் அந்த மாதிரி யாரையாவது தான் பார்க்கணும். ஏன்னா இதுக்குன்னு அந்த நரம்பை தொடுறதுனால சயாட்டிக் பெயினுக்குன்னு சில மருந்து மாத்திரைகள் இருக்குது, அது டாக்டர் தான் கொடுக்கணும். ஃபிசியோதெரபிஸ்ட் எஸ்பெஷலி பார்க்கணும். எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க வந்து அந்த பிரிட்ஜ் எக்ஸசைஸ்னு ஒன்று இடுப்பை தூக்குற மாதிரி இருக்கும்ல, அந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா பேக்குக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தவிர வந்து B12 போடலாம். சில பேருக்கு அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். சில பேருக்கு ஆப்ரேஷன் தேவைப்படும். சில பேருக்கு எதுவும் பண்ண முடியாதுன்னா பெயின் கிளினிக்னு இருக்குது, அனஸ்தட்டிஸ்ட் நடத்துவாங்க. அவங்கக்கிட்ட போனீங்கன்னா பெயினை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலும் சில கேள்விகளுக்கு நெக்ஸ்ட் வீடியோ.